சண்டிகர் மேயர் தேர்தல் வாக்குச்சீட்டுகளை உச்சநீதிமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சண்டிகர் மாநகராட்சியின் மேயர் மற்றும் துணை மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், அதற்கான வாக்குப்பதிவு கடந்த ஜனவரி 30 நடைபெற்றது. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியின் கீழ் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் இணைந்து பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டன. பாஜகவை சேர்ந்த மனோஜ் சங்கரும் ஆம் ஆத்மியை சேர்ந்த குல்தீப் குமாரும் மேயர் தேர்தலில் போட்டியிட்டனர். இந்த போட்டியிட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டு அதில் மொத்தமுள்ள 36 உறுப்பினர்களில் இந்தியா கூட்டணியின் 8 உறுப்பினர்களின் வாக்குகள் செல்லாது என அதிகாரிகள் அறிவித்தனர். இதனால் 16 வாக்குகள் இந்தியா கூட்டணி 12 வாக்குகள் பெற்று பாஜகவின் மனோஜ் சங்கர் மேயராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே தேர்தல் நடத்தும் அதிகாரி வாக்குச்சீட்டில் பேனாவை கொண்டு எழுதும் காணொலி இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ஒரு அவசரமாக ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் இந்த தேர்தலுக்கான அந்த மேயர் தேர்தலுக்கான தடை விதிக்க மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வாதங்களை அனைத்தையும் பரிசீலித்த இப்படித்தான் தேர்தலை நடத்துவதா, சண்டிகர் மேயர் தேர்தல் ஜனநாயக கேலிக்கூத்து, இது போன்ற ஜனநாயக படுகொலை அனுமதிக்க முடியாது என உத்தரவிட்டு தேர்தல் நடத்திய அதிகாரியை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என கடுமையாக விமர்சன கருத்துக்களை கடந்த முறை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சண்டிகர் மேயர் தேர்தலில் தற்போது நடைபெற்று வரும் குதிரை பேரத்தை எக்காரணத்தை கொண்டு நாங்கள் அனுமதிக்க முடியாது, கடந்த ஜனவரி 30 நடைபெற்ற அந்த வாக்குச்சீட்டுகளை தற்போது பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. அதை நாளை பிற்பகல் 2 மணிக்குள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஏற்கனவே தேர்தல் நடத்திய அதிகாரி மசியும் நாளையும் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து விசாரணையை நாளை பிற்பகலுக்கு தள்ளி வைத்துள்ளனர். வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.